நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா Na பிளஸும் சரி Cl மைனஸும் சரி யூனிவேலண்ட் அயான், அதனால பிரச்சனை இல்லாம ஈஸியா நம்ம எழுதிட்டோம். இதுவே வேற மாதிரி இருந்தோமே எப்படி அப்படின்னா பேரியம் குளோரைடு இல்லனா அலுமினியம் குளோரைடு சார் இந்த மாதிரிலாம் எலக்ட்ரோலைட் வந்தா எப்படி சார் வரும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஜெனரலா ஒரு ஃபார்ம் மட்டும் எழுத போறோம். எழுதலாமா? கவனிங்க. சோ AXBY அப்படின்னு ஜெனரலா ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குன்னு வெச்சுக்கோமே. இந்த எலக்ட்ரோலைட் எப்படி அயான்ஸா பிரியும் போது நமக்கு தெரியும். எப்படி A plus B. சோ நமக்கு என்ன தெரியும், கிறிஸ் கிராஸ் மெத்தட் படி தான் இந்த y இங்க வந்திருக்கும். ஏன்னா y பிளஸ் தான் இருக்கும். அப்ப AY பிளஸ் இது என்ன வரும், x மைனஸ். தெரியும் உங்களுக்கு கிறிஸ் கிராஸ் மெத்தட் படி. சோ இந்த y இங்க போயிடும், இந்த x இங்க போயிடும். புரிஞ்சுதுங்களா? ரைட். எத்தனை A இருக்கு? XA இருக்கு. எத்தனை B இருக்கு? YB இருக்கு. சோ இத நீங்க கன்சிடர் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சா தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்ன எலக்ட்ரோலைட் கொடுத்தாலும் ஈஸியா என்ன பண்ண முடியும், கோல்ட்ராஸ் லா அப்ளை பண்ணி எழுத முடியும். புரிஞ்சா? ரைட். பாருங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் the AXBY is equal to limiting molar conductivity of என்ன தங்கம் நமக்கு AY plus ion plus அதே மாதிரி என்னது limiting molar conductivity of என்ன தங்கம் நமக்கு B X minus ion. ஸோ எத்தனை இருக்கு, இங்க X இங்க Y போடணும். இதுதான் அந்த ஜெனரல் ஃபார்மேட்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸுக்கு நமக்கு எழுதக்கூடிய கோல்ட்ராஸ் லாவுடைய ஃபார்முலா. புரிஞ்சதுங்களா? இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், எழுதிக்க முடியும்.